அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டில் எங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கும், எந்த ஸ்ட்ரைக்கில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இனி வரும் நாட்களில் நியூ ரூல் படி நம்ம வந்து பையோ செல்லோ இவோ அந்த இது சொல்லக்கூடாதுங்க. அதனால் நம்ம வேல்யூ இனி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு நான் மீன் பண்ணுறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் என்ன இதாகும், சப்போர்ட்டுக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ட்ரேடு, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் சரியாக ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து அடிஷ்னல் தான், இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இது ஒரு அடிஷ்னல் டூல். எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், என்ன எடுக்கணும், அதெல்லாம் ஃபுல்லி மேக்ஸ். நம்ம ஒரு இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், ப்ரெஷர் எதுவுமே பார்க்கறது கிடையாது. இங்கே மேக்ஸ், சம் ரூல், என்ட்ரிஸ், அதுக்கு ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டுக்கு பிஃபோராகவே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,800 புட்டு 62 rupees அப்படிங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கும், அந்த சப்போர்ட்டை எடுத்து மார்க்கெட் அந்த சப்போர்ட்டை உடைச்சு கீழே வந்தா மார்க்கெட் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, இங்க மார்க்கெட் இங்க மேல இருந்தது. இன்னைக்கு நான் போட்டிருந்த லைன் தான் 62, இன்னைக்கு போனதே 60 தான். அப்போ சப்போர்ட்டை உடைச்சிருச்சு, கீழே வந்துடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், அப்சைட் செட் இருக்கும். அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 62ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பிரைஸை இன்னைக்கு காலையிலேயே ஓப்பனிங்லேயே முடிச்சிட்டாங்க. அப்போ மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆயிருக்கும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். இப்படிதான் மார்க்கெட்டை வந்து ரொம்ப பூதாகரமாக சொல்லி வச்சிருப்பாங்க. இதை பாருங்க, அதை அப்படிலாம் பார்க்கக்கூடாது. கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு லேர்ன் பண்ணணும். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் சிம்பிளாக ட்ரேட் பண்ணணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. சும்மா சிம்பிளாக பாருங்க, சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், மேக்ஸ் சார்ந்து எங்க மேக்ஸா இருந்திருக்கணும், முழுமையான மேக்ஸா இருக்கணும். உங்க பகுதியிலேயே உங்க தெரிஞ்சவங்க யாரை சொல்லி கொடுத்தாலும் மேக்ஸா இருந்ததுன்னா போய் கற்றுக்கொள்ளுங்கள், அங்க படிங்க. மேக்ஸா இருந்திருக்கணும், உண்மையான இதுவா இருக்கணும். அவங்களுக்கு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணி கத்துக்கோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.